காலம் முன்னேறி இருக்கிறது. அணுவால் இயங்குகிறது. சந்திரமண்டலத்துக்கு குடி சென்று கொண்டு இருக்கிறோம். செவ்வாய் மண்டலத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது போய் பழம்பஞ்சாங்கமாக வாஸ்துவை பேசிக்கொண்டிருக்கிறீர்களே என்ற கேள்வி எழுப்போர் ஏராளமாக உண்டு. அவர்களுக்காக நான் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன். வாஸ்துவும் விஞ்ஞானம் வேறு வேறு அல்ல. ஒன்றை கவனியுங்கள். எல்லா வீட்டிலும் தென்மேற்கிலே படுக்கையறை அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். தென்மேற்கு என்பது வீட்டுடைய சூரிய கிரகணத்தை மாலை நேரத்திலே பெற்றுக்கொள்கின்ற அமைப்பாகும். அதுபோக நம்ம நாட்டின் தென்மேற்கு பருவக்காற்று 9 மாதத்துக்கு வீசுகின்ற போது அந்த தென்மேற்கு அறைக்குத்தான் காற்றோட்டம் கிடைக்கும். காற்றோட்டம் ஒன்று, வெயிலின் தாக்கம் ஒன்று, இரண்டுமாக சேர்ந்து இரவு நேரங்களிலே ஒரு இதமான தன்மையை மனிதனுடைய உடல் சுவாசத்துக்கும் சுகத்துக்கும் நித்திரைக்கும் தருகிறது. இது விஞ்ஞானம் இதுதான், வாஸ்துவும் இதுதான். அதுபோலத்தானே தென்கிழக்கிலே சமையலறை அமைக்கிறோம். சமையலறை என்பது எந்த நேரம் வெப்பம் இருக்கின்ற தன்மை. அது சமையல் வீடு என்பதை விட சமையல் தொழிற்சாலை என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அடுப்பு எரிவதாலும் நெருப்பாலும் காய்கறிகள் வேவதாலும் அரிசி கொதிப்பதாலும் தண்ணீர் கொதிப்பதாலும் ஆவியும் வெப்பம் உருவாகி ஒரு சேர உருவாகும். அந்த ஆவியும் வெப்பக்காற்றும் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்ற காரணத்தால் தென்கிழக்கிலே அக்கினி மூலையிலே அந்த கடைசி இடத்தை வீட்டின் கடைசியாக வைத்து அந்த அறைக்கு தெற்கிலும் கிழக்கிலும் இருக்கிற ஜன்னல்கள் அமைக்கிறோம். அந்த ஜன்னல் வழியாக வரும் காற்றோட்டமானது தென்மேற்கு பருவக்காற்றாயினும் வடகிழக்கு பருவக்காற்றாயினும் வருடம் முழுவதும் அந்த காற்றோட்டமானது அடுப்பிலே வருகின்ற வெப்பத்தை, அடுப்பிலே வருகின்ற ஆவியை வீட்டுக்குள் வராமல் வெளியே அனுப்பி வைக்கிறது. இதுவும் வாஸ்து தான், இதுவும் விஞ்ஞானம் தான். இப்படி வாஸ்துவின் ஒவ்வொரு தன்மையும் விஞ்ஞானத்தோடு ஒத்து வருகிறது. முன்காலத்திலே பாத்ரூம் கிடையாது, டாய்லெட் கிடையாது, காசட் கிடையாது என்பன போன்ற பல்வேறு அமைப்புகளை இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறோம். படிப்பு அறை, படுக்கை அறை, கம்ப்யூட்டர் அறை, இப்படியெல்லாம் ஏராளமான வசதிகளை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இவை வாஸ்துபடி அமைக்கும் போது விஞ்ஞானத்துக்கு உட்படுத்தான் அமைகிறது. அதனை நாம் விஞ்ஞான ரீதியாக அறியாத காரணத்தால், புரிந்து கொள்ளாத காரணத்தால், விஞ்ஞானம் தெரிந்தவர்களும் படித்தவர்களும் ஏதோ வாஸ்து என்பது தீண்டத்தகாது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் வாயிலாக இந்த விஞ்ஞான உண்மையை உணரச் செய்யாமல் உலகுக்கு தெரிவிக்காமல் இருக்கிறார்களே தவிர அவர்களும் சேர்ந்து இருக்க ஆராய்வார்களானால் வாஸ்துவின் தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள். வாஸ்து இன்னும் சிறப்படையும், மக்களுக்கு நலனடைவார்கள் என்பதிலே எனக்கு எல்லாரும் சந்தேகம் இல்லை.